அருவமும் உருவமாகிய நாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 2ஆம் நாள் 18/8/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்களை பணிந்து அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் அலங்கார கந்தன் என்று போற்றுகின்ற நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த உற்சவத்திலே 21வது நாள் உற்சவம். பகல் உற்சவம் கஜவல்லி மகாவல்லி உற்சவமாக சிறப்பான முறையிலே அலங்காரமாக நடைபெறுகின்ற இந்த உற்சவம். அதேபோல நல்லூர் கந்தனுடைய மாலை உற்சவம் வேல் விமானத்திலே விமான உற்சவமாக சிறப்பாக நடைபெறக்கூடியது. அங்கு தினமும் நடைபெறுகின்ற இந்த பூஜைகள் வழிபாடுகளிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் காலை மாலை வந்து வணங்கி தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்து அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த நல்லூர் கந்தனுடைய இந்த உற்சவ காலங்களிலே ஆலயங்களுக்கு வந்து வழிபாடு செய்வதற்கு முடியாதவர்கள், ஆலயத்துக்கு வர முடியாத சூழலில் உள்ளவர்கள், வெளி மாவட்டங்களிலே உள்ளவர்கள், இவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினரினாலே ஓம் தொலைக்காட்சி மூலமாக காலை மாலை உற்சவங்களெல்லாம் ஓம் தொலைக்காட்சி மூலம் நேரலையாக ஒளிபரப்பு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலங்களிலே ஏனைய ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்றன. மீன்பாடும் தேனாடி என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி ரமேஸ்புரம் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திலும் இந்த உற்சவங்களெல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த செங்கலடி ரமேஸ்புரம் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தினுடைய தீர்த்த உற்சவம், காலையிலே தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று ஊஞ்சல் உற்சவங்கள் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு இந்த சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் சென்று இறையருளையும் பூரணமாக பெறுகின்ற வகையிலும், அதேபோல நல்லூர் கந்தனுடைய இந்த அலங்கார கந்தனுடைய உற்சவ காலங்களிலே சென்று வழிபாடு செய்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெறுகின்ற பொழுது நமக்கு வாழ்விலே எல்லா நன்மைகளும் கிடைக்குமா. எல்லா மக்களுடைய வாழ்விலும் சிறப்புகள் உயர்வுகள் அவரவருக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் இந்த அலங்கார கந்தன். நல்லூரானுடைய திருவருள் உலகளாவிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலங்களிலே
இந்த டான் குழுமத்தினரால் ஓம் தொலைக்காட்சி மூலமாக சைவம் தலைத்தோங்க என்கின்றதாகிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தினமும் நடைபெற்று வருகின்றது. எதிர்கால சந்ததியினர் இந்த மாணவ செல்வங்களை ஆன்மீக நெறியிலே வழிப்படுத்துகின்ற வகையிலே சிறப்பாக அந்த சைவம் தலைத்தோங்க என்ற நிகழ்ச்சியிலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உடலில் சில வலிகளையும் உள்ளத்தில் சில வலிகளையும் சுமந்து கொள்கின்றோம். காயங்கள் உடலில் ஏற்படுகின்ற பொழுது வைத்தியர்களுடைய உதவியை நாங்கள் நாடலாம். ஆனால் உள்ளத்திலே காயங்கள் எழுகின்ற பொழுது அவற்றை எப்படி நாங்கள் குணப்படுத்துவது, ஆறுதல் பெறுவது, ஆற்றுப்படுத்துவது என்பது வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஒன்று ஆகும். ஆண்டவர் இயேசு தம்முடைய போதனையிலே எப்படி ஆற்றுப்படுத்த முடியும் என்பதை மன்னிப்பதனூடாகத்தான் நாங்கள் ஆற்றுப்படுத்த முடியும் என்பதை சொல்லித் தருகின்றார். முதலில் நாங்கள் யார் யாரை காயப்படுத்தி இருக்கலாம், அவர்களுடைய வாழ்வில் நாங்கள் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று எங்களை மீளாய்வு செய்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவற்றை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொள்ளுகின்ற பொழுது அவற்றுக்கான காரணங்களையும் ஆராய்ந்து பார்க்கலாம். இவ்வாறு நாங்கள் எங்களை நாங்களே மன்னித்து கொள்ள வேண்டும். நாங்கள் மன்னிக்கப்பட முடியாது என்பது அல்ல. இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்றால் அவருடைய அன்பிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான இயல்பு பண்பு என்னவென்றால் எங்களை எப்பொழுதும் மன்னிப்பவராக இருக்கின்றார். எங்களுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இறைவன் மன்னிக்கின்றார். அந்த இறைவன் என்னை மன்னிக்கின்றார் என்று நான் நம்புகின்ற பொழுது நான் என்னை மன்னிக்க முடியும். அது மட்டுமல்ல, அடுத்தவர்களை நான் காயப்படுத்துகின்ற பொழுது அடுத்தவர்களையும் நான் மன்னிப்பை கோர வேண்டும். அடுத்தவர்களை நான் காயப்படுத்தினால் அவர்களிடம் மன்னிப்பை கோர வேண்டும், தேட வேண்டும். அவர்களை நான் தேடி நாடி செல்ல வேண்டும். ஏதோ பல முயற்சிகளை நான் எடுத்து சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அந்த காயங்களிலே இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கு நான் அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் என்னை மன்னிக்கின்றார், நான் என்னை மன்னிக்கின்றேன். அதுபோல அடுத்தவர்களும் என்னை மன்னிப்பதற்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளம் குடும்பங்களை பார்த்து அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு அறிவுரையை கூறுகின்றார். சூரியன் மறைவதற்கு முன்னதாக கணவனும் மனைவியும் ஒருவரை பார்த்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. ஏனென்றால் நாங்கள் காலையிலிருந்து மாலையிலாக வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே மனித பலவீனத்தினாலே குற்றங்கள் புரிவது சகஜம். இந்த குற்றங்களிலே இருந்து இந்த குற்றங்களை நாங்கள் வளர விடுகின்ற பொழுது களைகள் வளர்வதற்கு விட்டு கொடுப்பது போல இந்த சிறிய சிறிய குற்றங்கள்
சிறிய சிறிய காயங்கள், சிறிய சிறிய வலி, இன்னும் அது நாளும் பொழுதும் இரவோடு இரவாக பலமாக வளர்ந்து விடுகின்றது. ஆகையினாலே நாங்கள் மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிப்பு வழங்குவதற்கும் தவறக்கூடாது, தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார், கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்கின்றார், கடவுள் எங்களை மன்னிக்கின்றார். நாங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மனிதர்கள். கடவுள் எங்களை அன்பு செய்வதனாலே மன்னிக்கின்றார். ஆகையினாலே உண்மையான அன்பு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றது தான் உண்மையான அன்பு. அவர்கள் அழகோடு இருக்கின்ற பொழுது, அவர்கள் நன்மை செய்கின்ற பொழுது, அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்களோடு நாங்கள் உறவாடுவது, அவர்களை அன்பு செய்வது சுலபமாக இருக்கலாம். ஆனால் குற்றங்கள் மத்தியிலே, தவறுகள் மத்தியிலே, வலிகளை காயங்களை ஏற்படுத்துகின்ற அந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் மன்னிக்க முன்வருகின்ற பொழுது நாங்கள் கடவுளை பின்பற்றுகின்றோம். இவ்வாறு இந்த இறைவன் இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான பாடம், நாங்கள் ஒரு முறை அல்ல 7 முறை 70 முறை என்று சொல்லிக் கொடுக்கின்றார். 7 முறை 70 முறை ஒரு நாளிலே ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பதற்கு எண்ணிக்கை இல்லை, மன்னிப்பதற்கு நிபந்தனை இல்லை. நிபந்தனையை போட்டு மன்னிப்பது என்பது உண்மையாகவே அந்த உள்ள காயத்தை அது குணமாக்காது. நாங்கள் எல்லோரும் குணமாக்கல் என்கின்ற இந்த வழிமுறையிலே நடந்து செல்ல வேண்டும். மனிதர்களாகிய நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவரை நாங்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு காயப்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், சிலருக்கு அதிலே ஒரு இன்பம் கிடைக்கின்றது என்று, சந்தோஷம் கிடைக்கின்றது என்று. அது அவர்களுடைய சில குணாதிசயங்களிலே ஒட்டிக்கொள்ளுகின்ற ஒரு பலவீனமாகும். ஆனால் நாங்கள் மன்னிப்பதிலே பிறக்கின்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் சந்தோஷமும் அமைதியும் நிம்மதியும் வேறு எதிலும் கிடைக்காத ஒரு அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியுமாகும். மன்னியுங்கள், மன்னிப்பு கோருங்கள். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த மன்னிக்கின்றதும் மன்னிப்பு கோருவதுமாக நாங்கள் செயல்படுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குணமாக்கப்பட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ முடியும். இதை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம். அந்த இறைவனுக்கு இருக்கின்ற அந்த இதயம் எங்களுக்கும் இருக்க வேண்டும், இறைவனுக்கு இருக்கின்ற அந்த பரந்த விரிந்த உள்ளம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிக்கின்ற மனப்பான்மையை ஒரு கொடையாக தாரும் ஆண்டவரை என்று ஆண்டவரிடம் வரம் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள். நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்,
நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாவுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள். தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள். இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபஹ் அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்கள். சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள். கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.